இந்த கூட்டத்தை பார்த்த உடனேவும் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த தேர்தல்ல நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரணமான கட்சி இல்லைங்க. மக்களை காக்க உருவான மாபெரும் இயக்கம். தந்தை பெரியாரின் வழி, அண்ணா வளர்த்த வழி, கலைஞர் வழியில் தான் இன்று நம்ம தலைவர் அவர்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. இந்த முக்கியமான நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கடந்த ஒரு வருடமா திருப்பரங்குன்றம் தொகுதி முழுக்க பல்வேறு நலத்திட்டங்களை மகளிர் அணி சார்பா செஞ்சிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்குமே மிக்க நன்றி. ஏன்னா ஒரு ஏரியால போய் ஒரு வேலை பார்க்கறோம் அப்படின்னா அந்த லோக்கல்ல இருக்க கட்சி நிர்வாகியோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா எதுவுமே வெற்றி அடையாது. அதுக்கு முதற்க நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை தாண்டி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து என்னை தலைமைக்கு பரிந்துரை செய்த எனது உடன்பிறவா சகோதரர், எங்களுடைய அரசியல் ஆசான், எங்களை தொடர்ந்து வழிகாட்டி எங்களுக்கு தொடர்ந்து நல்ல அறிவுரைகளை வழங்கி எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேடப்பட்டியார், இளைய சேடப்பட்டியார் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் நான் நன்றியுள்ளவராக இருப்பேன் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல்ல நம்மளோட பெரிய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் தான். ஏன் அப்படின்னா அவருடைய திட்டங்கள் தான் நம்மளுடைய ஆயுதம். கடந்த 5 வருஷமா நம்ம தலைவர் செய்த பணிகள் ஒவ்வொன்றும் மக்களோட வாழ்க்கையில நேரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பேருந்து திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம், இப்படி நான் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களை தலைவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமானதுன்னு தலைவர் சொன்னாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் எதிர்கட்சியினர் என்ன பண்ணுவாங்கன்னா பொய்யான செய்தி பரப்புவாங்க, அவதூற அள்ளி விடுவாங்க, மக்களை குழப்புற வேலையை மட்டும்தான் தொடர்ச்சியா பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனமா பாத்துக்கணும். நான் உங்களிடம் உரிமையா ஒன்னே ஒண்ணு கேட்கறது என்னன்னா, நம்ம கட்சிக்காரங்க ஒவ்வொருவரும் வீடு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு இந்த 5 ஆண்டுல நம்ம தலைவர் செஞ்ச சாதனைகளையும் பிஜேபி அதிமுக நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகங்களையும் எடுத்து சொல்லுங்க. இந்த தொகுதியில பல ஆண்டுகளா யாருமே செய்யாத வளர்ச்சியை இந்த முறை நாம செஞ்சு கொடுப்போம் மக்களுக்காக. இந்த தேர்தல்ல என்னோட தனிப்பட்ட வெற்றின்றது எதுவுமே கிடையாது. நம்ம கட்சிக்கும் நம்ம தெற்கு மாவட்டத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு செயல் வீரருமே ஒரு வேட்பாளர் தான். நம்ம எல்லாருமே அதே மனநிலையில வேலை செய்யணும். ஒவ்வொரு வாக்குமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எதிரணியோட பொய்களையும் சூழ்ச்சிகளையும் உடைச்சு களத்துல கடைசி நாள் வர ஓயாம உடைச்சாதான் வெற்றின்றது நம்மளோடது. இந்த முறை திருப்பரங்குன்றத்துல உதயசூரியன் உதயமாகிறது உறுதி. நம்ம தலைவர்கிட்ட நாம சொல்ல போறோம், தலைவரே நீங்க கொடுத்த பணியை நாங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கோன்னு. ஒன்றாக போராடுவோம், வெற்றியை கைப்பற்றலாம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கருப்பு சிவப்பு கொடிய வெற்றி கொடியா பட்டொலி வீசி பறக்க விடுவோம். ஆதரிப்பேர் உதயசூரியன், வாக்களிப்பேர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.